கோலி டாக் கோலிவுட் நியூஸ். த்ரிஷா சமந்தாவை புலம்ப விட்ட கௌதம் மேனன். விஜய், சூர்யா போன்ற மெகா நடிகர்கள் கைவிட்ட நிலையில அடுத்து என்ன செய்யறது, யாரை வச்ச படம் பண்றதுன்னு திசை தெரியாம நின்றுட்டு இருந்த கௌதம் மேனனுக்கு திசை காட்டி கருவி போல வந்தவர் தான் சிம்பு. தான் வாலு, வேட்டை மன்னன் உள்பட 3 படங்கள்ல நடிச்சுட்டு இருந்த போதும் அவரோட நிலைமைய அறிஞ்சு உடனடியா கால்ஷீட்டை அள்ளி கொடுத்தாரு சிம்பு. அதனால கொஞ்சம் தாமதிச்சா அவரும் மனசு மாறிடுவாருன்னு யோசிக்கவே விடாம உடனடியா படப்பிடிப்ப தொடங்கின கௌதம் மேனன் அந்த படத்துல நடிக்கிறதுக்கு சமந்தா, த்ரிஷா போன்ற நடிகைகள் காத்துக்கிட்டு இருந்த நிலையில மும்பைல இருந்து பல்லவி ஷர்தான்ற அழகிய சிம்புவுக்கு ஜோடியாக்குனாரு. இந்த நிலையில சிம்பு நடிக்கும் படத்தை கிட்டத்தட்ட இப்போ நெருக்கி விட்டவர் அடுத்தபடியா பிப்ரவரியில அஜித் நடிக்கும் புதிய படத்தையும் தொடங்குறாரு. ஆனா முதல் படத்துல ஏதோ தடுமாற்றத்துல தங்களை மறந்துட்டாரு கௌதம்னு நினைச்சிட்டு இருந்த சமந்தா, த்ரிஷா 2 பேரும் அடுத்த படத்துக்கு தங்களை அவர் அழைப்பாருன்ற நம்பிக்கையில இருக்காங்களாம். ஆனா கௌதம் மேனனும் சிம்பு படத்துக்கு புக் பண்ணி இருக்க பல்லவியையே அடுத்து அஜித்தை இயக்கும் படத்துக்கும் புக் பண்ணி வச்சிருக்காரு. இந்த செய்திய இதுவரை கமுக்கமாவே வச்சிருந்தாரு. ஆனா இப்போ சமந்தா எப்படியோ கௌதம் மேனன் யூனிட்ல இருப்பவங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அதையடுத்து இனிமே கௌதம் மேனனை நம்ப கூடாதுன்னு முடிவுக்கு வந்திருக்காங்க. அவர் படத்துக்காக சில மாதங்களா எந்த படத்துக்கும் கால்ஷீட் கொடுக்காம காத்துட்டு இருந்த என்னை இப்படி கவிழ்த்துட்டாரேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் சமந்தா. இது போலதான் த்ரிஷாவும். சிம்பு படத்துக்கு தன்னை கூப்பிட மறந்துட்டாரு. ஆனா மங்காத்தாக்கு பிறகு மீண்டும் அஜித்தோட நடிக்கும் வாய்ப்பை நம்மளுக்கு தருவாருன்னு எதிர்பார்த்தவரும் ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு. அதனால அவரும் சமந்தாவை போல மும்பை நடிகை குறுக்கால புகுந்து வாய்ப்பை தட்டி பறிச்சிட்டாங்களேன்னு புலம்பிக்கிட்டு தெரியுறாங்களாம்.